நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் பேசும் இதயங்களுடைய உறவு பாலமாம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய மாலை நேர ஊரோடு உருவாட நிகழ்ச்சியினுடைய திண்ணையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது இந்த புலம்பிரதேசத்தில் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தினம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அத்தனை தினங்களையும் தாண்டி இன்றைய நாள் என்பது மிக புனிதமான உன்னதமான ஒரு நாள். இறைவனையும் உள்ளடக்கி இறைவனையும் சுமக்கின்ற ஒரு அற்புதமான இறைவனுடைய படைப்பு அம்மா. இன்று அந்நிய தினத்திலே உங்களை சந்திக்கின்றோம். 3 எழுத்துக்களில் இந்த உலகை ஆளுகின்ற ஒரு தெய்வம் தாய். ஐபிசி தமிழுடைய நேயர்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அம்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த அந்நிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரிங்களா, இன்றைய தினம் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி பேசுகின்றோம். இந்த தாயத்தில் நாங்கள் இருந்த காலங்களில், குறிப்பாக கிராமத்து காலங்களில், இந்த மாலை வேலை என்று சொல்லிவிட்டால் நாங்கள் எல்லாம் மைதானத்திலே கூடி விடுவோம். இப்பொழுது இங்கு உள்ளதை போல மேல்நாட்டு விளையாட்டுகள் ஒன்றும் இருக்காது. சிறு வயதில் நாங்கள் விளையாடு குச்சி கிராமங்களில், குச்சி இடங்களில், ஒரு வைர கோயில் முந்தலில், பனை மரங்களின் நடுவிலே, அல்லது ஆலயத்தினுடைய பின்வீதியில், அல்லது பெரிய ஒரு மைதானத்தில் பல குழுக்களாக நின்று சிறு வயதில் நாங்கள் விளையாடிய விளையாட்டுகள் பற்றி தான் இன்றைய தினத்திலே பேச போகின்றோம். டின்னடிக்க விளையாடுவது அல்லது பல விளையாட்டுகள் இருக்கின்றது. எங்களுடைய கிராமத்தில் இருக்கும்போது தேசிய விளையாட்டு சொன்னால், தேசிய விளையாட்டு என்று சொன்னால் அது கிளித்தட்டு தான். பல இடங்களில் கிராமங்கள் சார்ந்து, வாசிய சாலைகள் சார்ந்து, மாவட்டங்கள் சார்ந்து பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு விளையாட்டு என்று சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் சிறு வயதிலே வந்து அது கிளித்தட்டாகத்தான் இருக்கும், தாச்சி என்று சொல்வார்கள். இவ்வாறான பல உங்களுடைய ஞாபகங்களைத்தான் இன்றைய திண்ணையில் மீட்ட போகின்றோம். அதற்கு முதல் இந்த அம்மாக்கள் எத்தனையோ அர்ப்பணிப்புகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எங்களுக்கு அவருடைய விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் இதயத்துக்குள்ளே நுழைந்து வருகின்ற காற்று பேசுகின்ற அந்த வார்த்தை வந்து பிள்ளைகள் 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 பிள்ளைகள். அப்பாவை பார்த்தால் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அம்மா பிள்ளைகள் பிள்ளைகள் அல்ல, இப்படி பல அர்ப்பணிப்புகள் இருக்கும். இந்த தொழில்கள் என்று பார்க்கும் பொழுது பல தொழில்களிலே வந்து அம்மாக்களும் செய்திருக்கின்றார்கள். அது பல விடயங்களாக இருக்கலாம். சரி, அதில் ஒரு குறிப்பான ஒரு தொழிலை பற்றி நீங்கள் பேசலாம். இந்த செக்கு இழுத்தல், நல்லெண்ணெயை சுத்திகரிக்கின்ற, நல்லெண்ணெய் ஊற்றுகின்ற இந்த செக்கு ஆலை, இதில் பார்த்தால் கூடுதலாக அதிக நேரம் நின்று வேலை செய்பவர்கள் இந்த அம்மாக்களாகத்தான் இருக்கும். காலையில் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு, அந்த காலத்திலே வந்து எருதுகள் பூட்டி அந்த வளையம் சுற்றி வரும். ஆனால் இப்பொழுது நாகரிக விஞ்ஞான மாற்றத்தின் காரணமாக ஒரு சிறப்பும் இருக்கின்றது. பரம்பரையாக செய்து வருகின்ற ஒரு மிக உச்சமான ஒரு தொழில். இன்று அது அறிவிப்போனாலும் சிலர் அந்த தொழிலை, அந்த பரம்பரையாக வருகின்ற அந்த தொழிலை விடக்கூடாது என்பதற்காக செய்து கொண்டே வருகின்றார்கள். அதில் நாங்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் தாயகத்தில் ஊரோடு உருவாட அணி விஜயம் செய்த பொழுது பல இடங்களுக்கு சென்றோம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து இந்த பண்டத்திருப்பு என்ற இடத்தில் பிரான்பற்று என்ற கிராமம், அழகான இந்த விவசாய கிராமம், அதில் இந்த செக்கு ஆலைகள் எல்லாம் சென்று பார்த்து வந்தோம். அப்பொழுது அங்கே அந்த வெயிலே அந்த குடிலுக்குள்ளே நின்று வேலை செய்பவர்கள் வந்து அம்மாக்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்பொழுது அனைத்து அம்மாக்களுக்காகவும் இந்த காணொலியை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றோம். மாலை பொழுதிலே உங்களை சந்திக்கின்றோம். நல்லெண்ணெய் என்றால் உடனே ஞாபகத்துக்கு வருவது பிரான்பற்று. பண்டத்திறப்பிலே இருக்கின்ற பிரான்பற்று என்ற இடத்தில் காலங்காலமாக சுற்றி வருகின்ற ஒரு செக்கு ஆலையிலிருந்து உங்களை சந்திக்கின்றோம். இந்த செக்கிழுத்தல், இந்த தொழிலை பரம்பரையாக நீண்ட காலமாக செய்து வருகின்ற ஒரு தம்பதிகளை சந்திக்க போகின்றோம். திரு கந்தையா அவர்கள், அல்லது இந்த இடத்துல வந்து சங்கர பிள்ளைகளுடைய மருமகன் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. நாங்கள் இந்த தொழிலை காலங்காலமாக செய்து வரோம்.
நாங்கள் முந்தி இந்த தெக்க மாட்டில் தான் ஊற்றி வந்தோம். இப்போ நவீனமயப்படுத்தி இப்போ லேண்ட் மாஸ்டர் கூட்டி இந்த செக்கு தொழிலை முந்தி இருந்ததை விட இப்போ நாங்கள் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொஞ்சம் கூடுதலாக செய்து வருகின்றோம். இந்த நல்லெண்ணெயை உற்பத்தி செய்து நாங்கள் இங்கே வீட்டில் இருந்து விற்பனை செய்கின்றோம். அடுத்தது கோல்டு சென்ட்ரு, யூனியன் மற்றது பலசர கடைகள் போன்ற கடைகளுக்கும் கொடுத்து எங்கள் தொழிலை விருத்தி செய்து எங்கள் தொழிலை இப்போ மேன்மைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இவ்வளோ ஞாபகம் இருக்கிறது 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே சக்கிலே என்னுடைய தாயாருடைய தந்தையாருடன் வந்த காலங்களில் அப்பொழுது மாடு தான் சுற்றி வரும். சிறுவிழா இருக்கும் பொழுது எங்களையெல்லாம் அந்த தொங்கலிலே இருத்தி விடுவார்கள். அப்புறம் தடி கொண்டு மாட்டை கிளைக்க வேண்டும். ஆனால் காலத்தை ஏற்ற வகையில் நாங்களும் மாற வேண்டும், எங்களுடைய தொழில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நீங்கள் இப்பொழுது இயந்திரம் மயமாக்கலில் வந்திருக்கின்றது. சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையார் மிகப்பெருமையான சங்கரப்பிள்ளை என்றால் எல்லோருக்கும் தெரியும். சரி, இப்பொழுது நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள்? இந்த உங்களுடைய செக்கு இழுத்தல் நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எப்படி இருக்கின்றது? நீங்கள் அந்த காலங்களில் பார்த்ததுக்கும் இப்பொழுது பார்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றது? அல்லது அடுத்த தலைமுறை எப்படி ஈடுபாடு இருக்கின்றது இந்த தொழிலே? ரெண்டால் அப்போ உதவி வேணும். மாடு வளைக்கிறதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள். இப்போ பிள்ளைகள் படிக்கிறபடியாக எங்களுக்கு உதவிக்கு ஆட்கள் இல்லை. அதால் லேண்ட் மாஸ்டரே லேசாக இருக்குது. ஒரு ஆளை இவர் தனியவே நின்று செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் நேரம் நான் மாறிதான்றது. மற்றபடி நேரம் மிச்சப்படுத்தும். மிஷின்ட்டால் என்ன, மாட்டை போட்டு அடித்து வெயிலுக்கு நின்று மாட்டை சுற்றி சுற்றி வர வேண்டும். இதாண்டா மிஷின் தானே லேசாக எங்களுக்கு தொழில் செய்யக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ எருதுகளிலிருந்து இந்த இயந்திரத்துக்கு எத்தனை மாட்டு நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள்? அப்போ 4 வருஷம் இருக்கும். அப்போ இது நாங்கள் போட்டுனது 2010. ஒரு நாளைக்கு நீங்கள் இயக்கிவிட்டால் ஒரு நாள் முழுக்க ஓடும், ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் முழுக்கலுமே ஓடும். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு நாள் முழுக்க விடுறே இல்லை. ஒரு 9 மணிக்கு துவங்கினோம்னா ஒரு 4 மணிக்கு வரை நீ படிப்படுவோம். சரி, இப்பொழுது இந்த எண்ணெய் ஊற்றுவது இயந்திரங்களில் வந்திருந்தாலும், இப்பொழுது மில் போன்ற இடங்களிலே வந்தாலும் இந்த முறையின்படி எண்ணெய் என்று சொன்னால் அது செக்கிலே தான் ஊற்ற வேண்டும் என்று காலங்காலமாக ஒரு முறை இருக்கின்றது. எப்படித்தான் நவீனமயப்படுத்தப்பட்டு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு வந்தாலும் சில பாரம்பரிய முறைகள் எங்களுடைய மண் பிறப்பில் அது பேணி பாதுகாத்து அந்த வழி தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இங்கே ஊற்றுவோருடைய மக்கள் தொகை எப்படி இருக்கின்றது? ஆனால் மிஷின் வந்தாலும் செக்கில் ஊற்றுற எண்ணெய்க்கு தான் கூடிய மவுசு இருக்கிறது கடைகளில். மக்களும் அதை தான் விரும்பி வாங்குறாரு. மிஷின் எண்ணெய் அவ்வளவு சந்தப்படுத்தலுக்கு குறைவு. நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் செக்கில் ஊற்றுற எண்ணெய்க்கும் இயந்திரத்தில் ஊற்றுகின்ற எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்கின்றதோ? சுவையிலோ தூள் இடிக்கிறதுக்கும் மெஷினில் திரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி செக்கில் ஊற்றுறது நல்ல வாசத்தன்மையாக இருக்கும். மெஷின்லேண்டேக்கா அந்த வாசம் பெருசாக இருக்காது. சுவையிலையும் வித்தியாசம் இருக்குது. இப்பொழுது நீங்கள் அதாவது எருது மாடு பூட்டியும் நீங்கள் செக்கு ஊற்றி இருக்கின்றீர்கள். இப்பொழுது இயந்திரத்திலும் செக்கு ஊற்றி இருக்கின்றீர்கள். இந்த மகிழ்ச்சியான காலம் என்றால் நீங்கள் இதை சொல்லுவீர்கள்? ஆனால் மாடு வீட்டில் நின்று அதை வளர்த்து எடுக்கிறது, அதோட நின்று மினக்கிறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் மிஷின்ன்றது எங்களுக்கு வேலை சுகம். நம்ம இனி மாடை களைச்சும் போம், அதை போட்டு வறுத்துறதும் எங்களுக்கு ஒரு கஷ்டம். பாவம் பழிதான் அது. இது எங்களுக்கு இப்போ இலகுவாக தான் இருக்கு. சரி, ஒருக்கா செக்கில் இந்த எள்ளை போட்டால் அளவுரமாக தேங்காய் எண்ணெய்க்கு செங்காய் சொன்ன போட்டால் எவ்வளவு மணி நேரம் செல்லும்? அது முழுமையாக எண்ணெயாக வெளியில் எடுப்பதற்கு முழுமையாக எடுக்கின்ற நேரம் எவ்வளவு? 2 மணி நேரம் எடுக்கும். 2 மணி நேரம். நல்லெண்ணெய் பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு அன்னளவாக நீங்கள் எத்தனை லிட்டர் ஊற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது? லிட்டரில் நாங்கள் போத்தல் கணக்கு தான். போத்தல் என்றால் ஒரு நாளைக்கு 40 போத்தல் ஊற்றலாம். இப்போ எங்களை இதுக்கு கூடாமல் ஊற்றலாம். ஆனால் இப்போ நாங்கள் ஊற்றுறது அப்படி தான் ஊற்றுறோம். அதாவது இயந்திரம் செக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வை கொடுத்து நீங்கள் பார்க்கின்றீர்கள். சரி, உங்களது பிள்ளைகளை சொல்லுங்கள். இப்பொழுது பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பல்கலைக்கழகத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஈடுபாடு எப்படி? இதோட ஒரு விருப்பம் இருக்கின்றதா இந்த செக்கு இது என்பது? இப்போ எல்லோரும் எல்லா தொழிலும் செய்வார்கள். ஆனால் இந்த தொழில் என்பது எல்லோராலும் செய்ய முடியாத, பொறுமை வேண்டும், காத்திரமான ஒரு தொழில். சரி, உங்களது பிள்ளைகளுக்கு இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தொழில் மீது விருப்பம் இருக்கின்றதா? அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? மகனுக்கு இப்போ அவருக்கு முடிஞ்சுது. இப்போ 4 மாதம் அவருக்கு முடிஞ்சது. இன்னும் கன்வெகேஷன் நடக்கையில். ஆனால் அவர்
கேம்பஸ் கிடைச்ச உடனே அப்பாவுக்கு சொன்னவர் பேசாமல் நான் இந்த தொழிலே செய்யலாம், நிறைய காசுகள் படிப்புக்கெல்லாம் செலவழியும் அப்பா அப்படி இப்படியான்னு சொல்லி நிறைய செலவழிஞ்சு போச்சுது. ஆனால் அவருக்கு இந்த தொழில் செய்ய விருப்பம். அவர் எந்த பல்கலைக்கழகம் என்ன படித்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது? அவர் ராமா படித்தவர் அங்கே மட்டக்களப்பு விவிடானந்தர். அற்புதமான ட்ராமா தேட்டர், அற்புதமான ஒரு கலை. சரி, சொல்லுங்கள், இந்த இடப்பெயர்வு காலத்தில் இதெல்லாம் என்ன செய்தீர்கள்? இந்த இடம்பெயர்ந்தோடைய காலங்களில் இதெல்லாம் செக்கில் என்ன? நாங்கள் இடம்பெயர்ந்த காலத்தில் இந்த செக்கை கொண்டு கோப்பாயில் ஓடினாங்க. இப்போ இந்த கோப்பாயிலேருந்து மிசாலையில் கொண்டே போட்டாங்க. இப்போ அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து சில இந்த செக்கிலே மாற்றங்கள் இருக்கின்றதா, அல்லது இந்த இடப்பெயர்வால் பழுதுபட்டு உடைந்து அப்படி மாற்றம் இருக்கின்றதா, இல்லை இதே செக்கு தான்? அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெடிச்சுப்போம், மரம் தானே வெடிச்சுப்போம், பேருந்து புதுசாக போடுவோம். இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த பகுதியை துலாவ் என்று சொல்லிக் கொள்வோம். இதை எப்படி அழைப்பார்கள்? இது செக்கு. மேல் உள்ளது அது உலக்க. அதை கொழுக்கி என்று சொல்லுவோம். இப்போ இது வந்து எத்தனை தலைமுறை? இதை நாங்கள் இருக்கின்ற செக்கு வந்து எத்தனை தலைமுறை? இது இதோ காலம் உள்ளது. இது அதான் நான் சொன்னது. என்னென்னு கேட்டாலும் இந்த தேவனவை பொறுத்த மரம் தானே, அது எவ்வளோ காலம்னு சொல்லிடல. அது சின்ன நேரம் 2 வரைக்கும் பாய்க்கும், 3 வரைக்கும் பாய்க்கும், 4 வரைக்கும் பாய்க்கும். அந்த மரத்தின் தரத்தை பொறுத்தது. மழை காலத்தில் எப்படி இருக்கும் இந்த தொழில் வந்து? மழை காலத்தில் கஷ்டம். மழை காலத்தில் நீங்கள் இதற்கெல்லாம் ஓய்வு எடுத்து விடுவீர்கள், எல்லாம் மூடி கட்டி எல்லாம் ஓய்வு எடுத்து விடுவீர்கள். அந்த காலத்தில் என்ன வீட்டில் என்ன செய்வீர்கள்? அந்த அடுத்த கோடை காலத்துக்கான எண்ணெய் ஊற்றலுக்கான தயார்படுத்தல் இருக்குமா? தயார்படுத்தல் இருக்கும். ஆனால் மாரியண்டைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியும் வச்சிருப்போம். ஏன்டா மாரி நேரத்தில் ஊற்றுறது குறைவு தானே, மழையண்டா ஊற்ற மாட்டோம். வெயில இருக்கிறது கொஞ்சம் எங்களோட தொழில கொஞ்சம் கஷ்டம் மாறி நேரம். இதை விட்டு விவசாயம் செய்கின்றீர்களோ? விவசாயம் காணி இருக்குது. இப்போ மான் வந்து தான் அவர் கொஞ்சம் தென்னியில் நட்டுருக்குறேன். உதவி இல்லை தானே, அவர் தான் வந்து தோட்டங்களை திருத்தி கொஞ்சம் தென்னை நட்டுருக்குறார். இப்போ காணி இருக்குது, 10 பிறப்பு காணி இருக்குது, தோட்டம் செய்யலாம். பார்ப்போம் அவருக்கு இங்கேனுக்கு எங்கேயும் வேலை கிடைச்சதா இருந்தால் ஓய்வு நேரங்களில் போய் அதை செய்யலாம். மற்றபடி எங்கள் 2 பேராலையும் செய்யலாம். இதே எள்ளு கழுவி இது எங்கத்தான் நேரம் சரி, மற்றவர்களோடும் செய்ய நேரம் பெறாது. இந்த பகுதியில் பிரான் பெற்ற பகுதியில் சுமாராக எத்தனை செக்கு ஆலைகள் இருக்கின்றது? இப்போ ஒரு 20 செக்காலே இருக்குது. இப்போ இலங்கையும் தாண்டி உலக ரீதியிலே நாங்கள் பார்த்து கொண்டால் எண்ணெய் செக்கு அல்லது நல்ல எண்ணெய் என்று சொன்னால் அதை சொல்வார்கள் பிரான் பற்றி தான். எத்தனை இடங்களில் எண்ணெய் ஊற்றப்பட்டு வந்தாலும் எல்லாரும் சொல்வார்கள் சிறப்பான நல்ல எண்ணெய் சொன்னால் அது பிரான் பற்றி தான். என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்ன காரணம் என்றால் எங்கெண்டிய அகலில் அதில் எல்லாம் கொஞ்சம் அந்த தொழிலை வடிவாக செய்கிறார்கள். எல்லாம் கழுவி அந்த என்னென்ன அந்த சப்பி அதில் எடுத்து அந்த கசப்பு இல்லாமல் அப்படி அந்த வடிவாக செய்கிறபடியால் அந்த எண்ணெய் கொஞ்சம் என்ன வியாபாரத்துக்கு கொஞ்சம் மவுசாக இருக்குது. எந்தெந்த இடங்கள் இந்த எள்ளு எல்லாம் இங்கே வந்து வரும்? எள்ளு சிங்கள நாட்டிலேருந்து தானே வருது. அங்கேருந்து தான் கூடுதலாக தான் மற்ற கேட்குற அங்கேருந்து தான் கூடுதலாக வருது. செக்கில் ஊற்றப்பட்ட எண்ணெயினுடைய சந்தைப்படுத்தல் எப்படி இருக்கின்றது? ஆக்கள் தேடி வருவார்களா வியாபாரிகள், அல்லது நீங்கள் கொண்டு சென்று விற்கின்ற முறையும் இருக்கின்றதா? இல்லை, ரெண்டும் இருக்குது. ஆக்கள் தேடியும் வந்து வாங்கணும். நாங்கள் கூடுதலாக கொண்டு தான் வைக்கிற கடைகளுக்கு. சரி, நல்லது. இன்றைய ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு வாட நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. ஐபிஎஸ் தமிழும் மிக்க ஒரு பெருமை கொள்கின்றது. காரணம், இந்த செக்கு என்பது எங்களுடைய தாயக மண்ணுடைய அடையாளங்களில் ஒன்று. அதனை அழிந்து விடாமல் எத்தனை பிரச்சனைகள் இடப்பெயர்வுகள் மத்தியிலும் அதை காத்திரப்படுத்தி தொடர்ந்தும் அந்த தொழிலை செய்து வருவதில் உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஊரோடு வாட நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொள்ளும். இப்பொழுது இந்த வேலைப்பாடுக்கு மத்தியிலும் ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த ஐபிஎஸ் தமிழ் நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்தும் உங்களுடைய தொழில் சிறப்பாக அமைய ஐபிஎஸ் தமிழுடைய நேயர்கள் சார்பிலும் ஐபிஎஸ் தமிழுடைய குடும்பம் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. நல்ல நேயர்களே, மற்றும் ஒரு ஊரோடு உருவாட நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு களத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கலாம். காணொளி தொகுப்பினை பார்த்திருந்தீர்கள். அந்த இடத்திலே ரெண்டு பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இதமான ஜில்லென்று காத்து அந்த இடத்தை சுற்றி வர இருக்கின்ற அந்த வயல்வெளிகள், விவசாய நிலப்பரப்பு, அதிலே அந்த டிராக்டர் சுற்றி வருகின்ற அந்த சத்தம், எண்ணெயை அந்த உரலிலே நசிக்கின்ற பொழுது, சுற்றி வரும் பொழுது அதிலிருந்து எண்ணெயோடு அந்த எள்ளு சொல்வார்கள் சக்கென்று சொல்வார்கள், அது சேர்ந்து வரும் பொழுது வருகின்ற அந்த சத்தங்களை கேட்கும் பொழுது இப்பொழுதும் அந்த காணொலி தொகுப்பை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிறந்த அந்த ஞாபகம் இருந்தது. அதிலே அந்த அம்மாவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் தான் அந்த செக்கினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவள் தான்.
பலர் இன்னைக்கு வருவார்கள், வந்து காத்திருப்பார்கள். அது எல்லாத்தையும் முழுங்குவது. அவருடைய தந்தையார் வந்து மிகப்பெரிய பிரான்பெட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு செக்கு ஆலை வைத்திருந்தவர். இப்பொழுது அவருடைய மகள் அதை நடத்தி வருகின்றார். சென்னைகளை நாங்கள் தொடர்ந்து இன்றைய எங்களுடைய இந்த திண்ணையிலே பேச போன்ற விடயம் வந்து, நீங்கள் தாயகத்தில் இருந்த காலங்களில் இந்த சிறு வயதில் இந்த குச்சி கிராமங்களில் நீங்கள் விளையாடிய விளையாட்டுகள் என்ன? திரையிலே விழுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்களும் அழைத்து கொண்டு எங்களோடு பேசலாம். இன்றைய திண்ணைக்கு வந்திருக்கின்ற முதலாவது நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சுதர்சன். வணக்கம் ஐயா, யார் இணைந்திருக்கின்றீர்கள்? நான் கே பேசுறேன். கேசில இருந்து அருமையாக பிரான்பட்டை காட்டினீர்கள். நான் பக்கத்துல தான், நான் பிராம்பத்து உள்ளால வந்தால் சண்டில் ஆரம்பத்துல எங்களோட வீடு. ஆனா என்னன்னா இதுல நான் கண்டுபிடி விஞ்ஞானிகள் ஒற்றை வேரில் கண்டெடுக்க எங்கேயாக்கள் ரெட்டை வேரில் கண்டெடுத்து எங்கேயாக்கள் கிணத்துல போட்டு ஒற்றை வேரில் எடுத்த மாதிரி அந்த லேண்ட் மாஸ்டர் பூட்டி சுத்துறது தான் பார்த்தேன். அப்போ நாட்டில தான் பூட்டி செக்கு நாங்கள் பார்த்த காலத்திலும் எருதுகள் தான் சுற்றி வரும். இப்பொழுது இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இதை கண்டுபிடிச்சவங்க எப்படியோ உழுவுறது தான் கண்டுபிடிச்சாங்க லேண்ட் மாஸ்டர். ஆனா இல்ல எங்கேயாக்கள் செக்குக்கு பூட்டி விட்டாங்க பாருங்க. அது பின்ன பெரிய விஞ்ஞானி இல்லை, அதை கண்டுபிடிச்சிருக்காரு லேண்ட் மாஸ்டர்ல போட்டு செக்கிலுக்க கூடிய மாதிரி. இந்த லேண்ட் மாஸ்டரை கண்டுபிடித்தவர்கள் அந்த நிறுவனம் வந்து இதை பார்த்தா தான் பெருமை கொள்வார்கள். சரி, நிகழ்ச்சியில் இணைந்துள்ள போன்ற அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். சரி, நீங்கள் எங்களுடைய திரையில் விழுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் இணைத்துக் கொண்டு பேசலாம். இன்று நாங்கள் பேசுகின்ற விடயம் ஒரு சிறு வயதிலே விளையாட்டு. எங்களுக்கெல்லாம் தெரிந்த காலங்களில் முதல் நாங்கள் மைதானங்களில் விளையாட்டுகள் என்று போகும் பொழுது முதல் பெரிய மைதானத்திலே வந்து ஒரு 5 மணிக்கு வந்தாலும் பெரியவர்கள் விளையாட வந்து விடுவார்கள். ஆனால் நாங்கள் ஒரு பாடசாலை விட்டு வீடு எல்லாம் சென்று உணவு எல்லாம் இருந்தேன். பின்னர் அந்த மைதானங்களுக்கு போன மட்டும் தான் 3 மணிக்கு நாங்கள் விளையாட தொடங்குவோம். மிகப்பெரிய இருக்கும் இந்த டின் அடுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 5-6 டின்களை அடுக்கி போட்டு பந்தால் 2 அணிகளாக 2 பக்கத்திலும் பிரிந்து நிற்பது. அதில் பந்தால் எறிந்து நாங்கள் விழுத்துவோம். அந்த டின்கள் ஒரு அணி எறியும், அது விழுந்தவுடன் மற்ற அணி அந்த அணியில் பொறுக்கணும், மற்றவர்கள் கழுத்து பிடிப்பதாக இருக்கும். பிறகு வந்து இந்த அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இந்த கெட்டி அடி என்றது, கெட்டி புல் அடிப்பது தான் பெரிய ஒரு விளையாட்டாக இருக்கும். அதில் அது என்பது ஒரு அபூர்வமான விளையம், பயங்கரமான விளையாட்டும் கூட. இந்த இரண்டும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளையாட்டாக இருந்தது சிறுவயதில். ஒரு இதெல்லாம் ஒரு 4ஆம் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் இதுதான் மிகப்பெரிய விளையாட்டாக இருந்தது. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்துள்ள போன்ற நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். 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 ஏழ்மணியிலிருந்து அம்பலவான சுதர்சன் ஐயா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். அப்படி நலமா இருக்கின்றீர்களா? ஓ, நலம். சரி, உங்கள் நலம் எப்படி தம்பி? நாங்கள் அனைவரும் நலமா இருக்கணும். சொல்லுங்கள், உங்களுடைய இளமை காலங்களில் இந்த விளையாட்டு உங்களுடைய இருந்த இடங்களில் வந்து எப்படி உங்களுக்கு ஈடுபாடுகள்? ஓ, நானும் அந்த பிராம்பத்தைக்கு பக்கத்துல உள்ள இடம் பண்டத்திருப்பு தான் எங்களோட சொந்த ஊர். நாங்கள் ஒரு கிராமத்து ஆக்கள். அதாவது நாங்கள் பனையை சுத்தி தான் ஓடுவோம். காலைல சிலிப்பரும் இல்லை, சப்பாத்தும் இல்லை, ஓடுறது. அதுவும் ஒரு திகப்பயிற்சி தான். பனையை சுத்தி தொடர்ந்து ஓடி. ஆனால் வடபகுதியில முதலாவது இடம் எடுத்தால் நான், அதாவது விளையாட்டு துறையில, அதாவது ஓட்ட போட்டியில நான் முதலாவது இடம் எடுத்து நான் வடபகுதியிலே. ஆனபடியால் ஒரு கிராமத்தவன் அப்படி எடுக்கிறதுன்னு சொன்னது ஒரு சாதனை என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு சின்ன பாடசாலையில படிச்சு நான் ஒரு பெரிய ஒரு பாடசாலைகளோட நான் விளையாடுறதுன்றது என்னால சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சாதனை. அதே போல நாங்கள் அதாவது பாடசாலை முடிந்து வந்த பிற்பாடு நாங்கள் தாச்சி விளையாட்டு விளையாடுவோம். தாச்சி விளையாட்டும் அது ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு பயிற்சியான ஒரு விளையாட்டு. அதுவும் வாழ்க்கையில மறக்க முடியாதது. ஆனா இன்று அந்நியர் சினம் என்பதால் இன்று அந்நியருக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுப்பது நல்ல என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எங்கள் கருவில் உருவாகி அந்த கரு உருவாகிய பிற்பாடும் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளை ஒரு நல்ல நிலை அடைய வேணும் என்று மிகவும் கூடுதலாக 100க்கு 100% விரும்பினவள் அவள் தாய் தான். பெற்ற தாய் தான் உலகத்திலே மிகச் சிறந்த கடவுள். இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே அதான் அந்நியர் தின வாழ்த்துக்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமானது. ஆனபடியால நாங்கள் அந்த அந்நியருக்கு அதாவது தாய்க்கு முதலிடம் கொடுத்து அந்த தாய்க்கு அந்த மகத்துவத்தை கொடுத்து அந்த கடவுளுக்கு என்னுடைய தாயார் இப்பொழுது 4 மாதங்களுக்கு முன்பு இறைவனடி எழுதிட்டார். அது ஆத்ம சாந்தி அடையவும் என்று கேட்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
இந்த தாயத்தினுடைய பரவலான இடங்களில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விளையாட்டு போட்டிகள் என்று வந்துவிட்டால் இந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள் இந்த கிராமத்துக்காரர்களுக்கு சரியான மோசாக இருக்கும். அநேகமாக பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த ஓட்டம் சார்ந்த மைதான சுவடுகள் நிகழ்ச்சியில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் பல விடயங்களை பெற்றுக்கொள்பவர்கள் படைப்பவர்கள் வந்து அவர்களாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? ஏன் இந்த கிராமத்துக்காரர்கள் இந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள் விவசாய நிலப்பரப்பில் உள்ளவர்கள் ஏன் இவ்வளவு கெட்டிக்காரர்களாக இருப்பார்னு சொன்னால் ஒரு சிறிய காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எதையும் விவசாய நிலப்பரப்பு வந்து மிகப்பெரிய தரைவுகளாக இருக்கும். மண்ணுகள் எல்லாம் கொத்தப்பட்டிருக்கும், வெட்டப்பட்டிருக்கும். பொழுது உதாரணம் நெல் வெட்டின காணியாக இருக்கலாம் சரி, அல்லது ஒரு வேறு பயில் செய்த காணியிலேருந்து வந்து இந்த தனி மாட்டோடு ஓடுவார்கள். மாட்டை கலைத்து பிடிப்பதற்காக தனியாக வெறுங்காலோடு வந்து மாட்டோடு சேர்ந்து அவர்கள் எருதுகளோடு வயல்வெளிகள் ஓடி 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 பயிற்சி பெற்றவர்களுக்கு பாடசாலை மைதானம் என்பது பஞ்சுமெத்தை போல. நாங்கள் 4 அடி வைப்பதில் ஒரு அடியிலே பாய்ந்து விடுவார்கள். அதனால் பார்த்தால் தாயத்தினுடைய இந்த விளையாட மைதான சுவட்டுகளில் வந்து அதாவது முடிசரா மன்னர்களாக இருப்பவர்கள் வந்து இந்த கிராமத்துக்காரர்கள். அதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் 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 நீங்கள் தான். வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம். நீங்கள் யார் இணைந்திருக்கீங்க? வணக்கம் வணக்கம். சரி, யார் இணைந்திருக்கீங்க? ராஜ்குமார் லண்டன்ல இருந்து கதைக்கிறேன். ராஜ்குமார் லண்டனில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை திண்ணைகள் வரவேற்றுக் கொள்கின்றோம். சொல்லுங்கள், தாயத்தில் நீங்கள் எந்த இடம்? நான் வட்டுக்கோட்டை. வட்டுக்கோட்டை. யாழ்ப்பாண கல்லூரி கிட்டவா? யாழ்ப்பாண கல்லூரிலாம் இந்த வாழ்க்கை பாடசாலை காலம் எல்லாம் போனது. பெரிய சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை பற்றியே நீங்கள் கதைக்கிற மாதிரி இருக்குது. இதை கேட்க பெரிய சந்தோஷமா இருக்குது. சரி, அதாவது உங்களோட வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கு உங்களுக்குமான அந்த உறவு வந்து எத்தனையாம் ஆண்டு காலம், இந்த காலகட்டம்? நான் 72ஆம் ஆண்டு அங்க விட்டு இங்க 77ஆம் ஆண்டு வந்தேன் நான் லண்டனுக்கு. நீண்ட காலங்களுக்கு முன்னாடி. கொஞ்சம் நீண்ட காலமா இங்க இருக்கிறேன். இப்பதான் உங்களோட ப்ரோக்ராம்களை பாக்குறேன். மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னர் உங்களுடைய பாடசாலை எல்லாம் சென்று பார்த்திருந்தோம். மிக சந்தோஷம். அதாவது ப்ரோக்ராம் தாயத்தில் எப்படி இருந்தாலும் எத்தனை பாடசாலையில் இருந்தாலும் சரி, இந்த வட்டுக்கோட்டை எஃப்னா காலேஜ் யாழ்ப்பாண கல்லூரி கண்ட ஒரு மிடுக்கும் அந்த கம்பீரமும் அது அந்த தொடக்கம் என்று வரை அப்படியே தான் இருக்குது. வெளியிலிருந்து பார்த்தால் அது ஒரு ஒரு கம்பீரம், ஒரு மிடுக்கு ஒன்று. சொல்றது வார்த்தையை கேட்டாலே பெரிய பெருமையா தான் இருக்கிறது வட்டுக்கோட்டை சொல்லும் பொழுது. ஆமா ஆமா, பல நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம் 97ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு காலகட்டங்களில். ஆமாம், மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. சரியா, நான் என்னென்ன செய்தனோ அதை பற்றி எல்லாம் சொல்றீங்க. நான் கிட்டி விளையாடினான், மற்றது தாச்சி ஓடி அடிச்சு ஆக்களுக்கு கிளி சொல்லி அடிக்கிறது, கிட்டி விளையாடுக்கு அந்த கிட்டியோ அந்த புல்லு போய் ஆக்கள் நெத்தியில எல்லாம் பட்டு ரத்தம் எல்லாம் வந்திருக்குது. பலருக்கு இதில் ஒரு காயம் இருக்கும், நெத்தியில எல்லாம் காயம் இருக்கும். ஆமாம், நெத்தியில ஒரு காயம் இருக்கும். மற்றது மிக சந்தோஷம். அந்த எண்ணெய் நீங்கள் அந்த இது லேண்ட் மாஸ்டர்ல அதை காட்டினதை பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. நான் பார்த்ததெல்லாம் 2 மாடு இருக்கிறதான் நான் பார்த்தேன். நாங்க கூடுதலா ஆனைக்கோட்டை மூத்தனாவோயில் அடியிலேயும் ஒரு நல்ல ஒரு எண்ணெய் இது ஒன்று கடைகள் இருக்கிறது. அதுவும் கொஞ்சம் ஃபேமஸான இடம் அப்ப அந்த காலத்துல. சரி, நீங்க யாழ்ப்பாண கல்லூரியில் படிக்கும் போது மைதான சுவடுகள் எல்லாம் அப்படி உங்களுக்கு? நான் எல்லாம் எங்களுடைய ஐயா பெரிய பேர் போனவர் ரத்னசிங்கம் என்று சொல்லி வட்டுக்கோட்டை பிசியில சேர்மனா இருந்தவர். கொஞ்சம் யூஎம்பி ஆர்கனைசராயும் இருந்தார் வட்டுக்கோட்டையில. நாங்க மிக சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தது. இங்க வந்து காசு சேர்க்கக்கூடியதா இருக்கு, ஆனா சந்தோஷம் பண்றது இல்லை. ஆனா இப்ப ஒரு சந்தோஷம், அம்மா எங்களோட இருக்கிறா, அது ஒரு பெரிய சந்தோஷம். கனவு பேருக்கு தாய்மார் எல்லாம் கஷ்டப்படணும். ஆனா எங்களோட குடும்பத்தை பொறுத்தவரையில கடவுள் எங்களுக்கு நல்ல வழியை காட்டி இருக்கிறார். எப்பவும் ஆக்களுக்கு உதவி எப்ப செய்யறோமோ அது எங்களுக்கு திரும்பி வேற ஒரு உருவத்துல வரும் என்ற ஒரு நம்பிக்கையில எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. சார், இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் எப்படிதான் செல்வங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லிப்பது உங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரிக்கு முன்னால் இருக்கும் அந்த மிகப்பெரிய மர நிழலில் இருக்கின்ற சுகம் வந்து உலகத்தில் எங்க இருந்தாலும் வேற அதென்ன? ஆலமரத்துல நாங்கள் படிக்கிற காலத்துல ஒரு காக்கா என்ற ஒருத்தர் வேற ஓட்டுமணத்தடியில இருந்து ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு. அதுல வேற சந்தோஷமான வாழ்க்கை அது நாங்க கலந்து கொண்டது. நல்லதையா, இணைந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம். எனக்கு சரி நேர்களே, இன்றைய ஐபிஎஸ்னுடைய ஊரோடு திண்ணையில நாங்கள் பேசுகின்றது எங்களுடைய இளமை காலத்தில் எங்களுடைய கிராமத்தில் அல்லது எங்களுடைய குச்சு இடங்களில்
ஒழுங்கை வழிகளிலே வந்து எங்களுடைய வைரவ கோயில் அல்லது ஒரு ஆலயத்தினுடைய பின்பகுதி அல்லது பனங்காணியில் அல்லது ஒரு மைதானத்தில் நாங்கள் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டுகள் பற்றி அந்த இளமை காலம் பற்றி விளையாட்டுத்துறை சார்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் உங்களை சந்திக்க போனோம். இது ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உறவாட.